என்னாச்சு? ஒன்னும் இல்லாதே. இந்தாங்க மாமா, காஃபி எடுத்துக்கோங்க. மாமா உங்களுக்கு காஃபி? இல்ல எனக்கு வேணாம். அப்பா ஏதோ யோசனையில இருந்தீங்க, இப்ப கேட்டா எதுவும் இல்லைன்னு சொல்றீங்க. என்னாச்சுன்னு சொல்லுங்கப்பா. எல்லாம் ஐஸ்வர்யா விஷயம் தான். ஐஸ்வர்யா கவர்மெண்ட் டெண்டர் கோட் பண்ண ரெடி ஆயிட்டா. அது என்ன ஆகுமோ ஏதாகுமோ நினைச்சாலே தலை சுத்துது. இந்த டெண்டர் விஷயத்துல ஐஸ்வர்யா தான் எக்கு தப்பா பண்ணி அதனால நம்ம கம்பெனி கெட்ட பேர் வந்துருமோன்னு எனக்கும் பயமா தான் இருக்கு. அம்மா இத்தனை நாளா கவர்மெண்ட் டெண்டர் எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப ஐஸ்வர்யா அம்மா போய் கேட்டதும் எடுன்னு சொல்லிட்டாங்க. காரணம் இல்லாம அம்மா அப்படி சொல்லுவாங்களா? நல்லதே நடக்கும் நம்புங்க. வணக்கம் சார். வாங்க கஜேந்திரன். உட்காருங்க கஜேந்திரன். பரவாயில்ல சார். என்னாச்சு கஜேந்திரன்? என்ன சார் கவர் அது? சொல்லுங்க, என்னாச்சு கஜேந்திரன்? இப்படி சைலண்டா இருக்கிற அளவுக்கு அந்த கவர்ல என்னதான் இருக்கு? எனக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியல சார். ஆனா எனக்கு வேற வழி தெரியல. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க சார். நீங்க இப்படி சாரி கேட்கிற அளவுக்கு என்ன நடந்தது? அது என்ன கவர்? சொல்லுங்க முதல்ல. சார், நான் இனிமே ஆபீஸுக்கு வரல சார். என் ராஜினாமா லெட்டர் சார். என்ன ஆச்சு? எதனால திடீர் முடிவு? நான் என் சொந்த காரணத்துக்காகத்தான் ராஜினாமா பண்றேன். வேற எந்த காரணமும் இல்லை சார். தயவு செஞ்சு என் ராஜினாமாவை ஏத்துக்குங்க சார். இல்ல, வேற ஏதோ காரணம் இருக்கு. அதை நீங்க சொல்லாம மறைக்கிறீங்க. என்ன காரணம்னு சொல்லுங்க கஜேந்திரன். அத நான் சொல்றேன். கஜேந்திரன் சார் ராஜினாமா பண்றேன்னு சொல்றதுக்கு காரணம் வேற யாரும் இல்லப்பா, என் பொண்டாட்டி ஐஸ்வர்யா தான். வேண்டாம் ப்ளீஸ். ஐஸ்வர்யா மேடத்துக்கும் இந்த என்னோட ராஜினாமாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அண்ணி, ஐஸ்வர்யா ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கா. இதுக்கு மேலேயும் அவ இஷ்டத்துக்கு நீங்க விட்டுட்டு இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் நானே அவளை கண்ட்ரோல் பண்ண வேண்டியிருக்கும். என்னாச்சு சின்னையா? ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்க? என்னாச்சுன்னு சொல்லுங்க முதல்ல. ஐஸ்வர்யா 100 கோடிக்கு டெண்டர் கோட் பண்ணிருக்கா. 200 கோடிக்கு மேல கோட் பண்ண வேண்டிய டெண்டரை 100 கோடிக்கு கோட் பண்ணிருக்கீங்க. இது நம்ம கம்பெனிக்கு சரி வராதுன்னு கஜேந்திரன் சார் சொன்னதுக்கு ஐஸ்வர்யா சீனியர் ஸ்டாஃப்னு கூட பார்க்காம அவர் கண்ணத்துல ஓங்கி அரைஞ்சிருக்கா. நீ கஜேந்திரன், ஐஸ்வர்யாக்காக நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். ஐயா ஐயா, நீங்க பெரியவங்க. இப்படி எல்லாம் பெரிய வார்த்தை நீங்க சொல்லலாமா? இனிமே இந்த மாதிரி நடக்காது கஜேந்திரன். உங்களோட ராஜினாமா கடிதத்தை வாபஸ் வாங்கிக்கோங்க. அம்மா இல்லாத நேரத்துல நீங்க வேலையை விட்டு போயிட்டீங்கன்னா நாங்க என்ன பண்றது கஜேந்திரன் சார்? அவங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உங்க ராஜினாமாவை வாபஸ் வாங்கிக்கோங்க சார். ஐஸ்வர்யா அம்மா எங்க? கஜேந்திரன் சார் வேணாம் சொன்ன கொட்டேஷனோட டெண்டர் எடுக்க போயிருக்கா. நீ அவளெல்லாம் இப்படியே விட்டுட்டு இருந்தா வேலைக்காகாது. அவள அருண், ஒரு நிமிஷம். என்ன ப்ரோ? ஐஸ்வர்யா அவசரப்பட்டு தப்பு பண்ண மாதிரி நீயும் தப்பு பண்ண நினைக்காத. அப்புறம் ஐஸ்வர்யாவுக்கும் உனக்கும் வித்தியாசம் எல்லாம் போயிடும். டெண்டர் முடிஞ்சு வீட்டுக்கு வரட்டும், பாத்துக்கலாம். அவ்வளவு நேரம் என்னால பொறுத்துட்டு இருக்க முடியாது. அவள அருண் சொன்னா கேளு, பொறுமையா.
சின்னையா, நீங்க சொன்னா கேளுங்க. நீங்க இப்ப போய் ஐஸ்வர்யா அம்மாவை அவமானப்படுத்துனீங்கன்னா அது அவங்களுக்கு மட்டும் அவமானம் இல்ல, நம்ம குடும்பத்துக்கே அது பெரிய அவமானமா போயிடும். சரியான நேரம் வரட்டும், ஐஸ்வர்யா அம்மாவை கஜேந்திரன் சார் கிட்ட மன்னிப்பு கேட்க வைக்கலாம். நீங்க இப்ப கொஞ்சம் அமைதியா இருங்க. என்னால உங்க குடும்பத்துக்குள்ள தயவு செஞ்சு பிரச்சனை வேண்டாமா? தயவு செஞ்சு என்னோட ராஜினாமாவை ஏத்துக்கோங்கம்மா. கஜேந்திரன் சார், தயவு செஞ்சு எதையும் மனசுல வச்சுக்காம போய் உங்க வேலையை பாருங்க. இனிமே யாராலையும் உங்களுக்கு எந்த மரியாதை குறைச்சலும் வராது. அதுக்கு நான் பொறுப்பு. ஆமா கஜேந்திரன், இனி எப்பவும் இந்த மாதிரி நடக்காது. நீங்க போய் வேலையை பாருங்க. ஆ சரி சார், நான் வரேன் சார். வரேன். வாங்க ரொம்ப சார், நன்றி போயிட்டு வாங்க. எல்லாருக்கும் வரேன். வாங்க சார். ஹாய் சார். ஹலோ சார். ஹாய். ஹாய் ஹாய். ஹாய் சார். வணக்கம். வணக்கம் சார். வாங்க சார். வணக்கம் மேடம். வணக்கம். நம்ம கோட் பண்ணிருக்கிற 210 கோடிக்கு கீழே இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ண வாய்ப்பே இல்லை. அதனால நிச்சயமா இந்த டெண்டர் நம்மளுக்கு தான். ஆமா சார், கன்ஃபார்மா இந்த டெண்டர் நமக்கு தான் சார். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். சார், ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனி ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரி மேடத்தோட 2வது மருமக ஐஸ்வர்யா மேடம் இங்க வந்திருக்காங்க சார். ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனியும் இந்த டெண்டர்ல கலந்துக்க போதா? அதுக்காக தான் அவங்க வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் சார். கலந்துக்கிட்டோம். இது வரைக்கும் ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனி கவர்மெண்ட் டெண்டர்ல கலந்துக்கிட்டதே இல்லை. இந்த தடவை தோத்து போய் அவமானப்பட போறாங்க பாருங்க. ஐசு, உங்க கையில கொடு. அம்மா கொடுங்கம்மா. எல்லாரும் கொடுத்துட்டீங்க. டெண்டரை பிரிச்சு பாத்துடலாமா? எல்லாரும் கேட்டுக்கோங்க. இப்ப டெண்டர் யாருக்கு போக போகுதுன்னு சார் அனௌன்ஸ் பண்ணுவாரு. இந்த ஏலத்துல குறைஞ்ச விலைக்கு கோட் பண்ணி டெண்டரை கைப்பற்றி இருக்கிறது ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனி. முதல் முறையா ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனிக்கு டெண்டர் போக போகுது. வாழ்த்துக்கள் ஐஸ்வர்யா மேடம். Thank you sir. Thank you so much.
சக்சஸ் மேடம். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. வாழ்த்துக்கள் மேடம். இப்படி கோட்டை விட்டோம்யா. என்ன சார் நாம இப்படி எதிர்பார்க்கவே இல்லையே. இந்த வரார் பாரு, கேட்டு பாப்போம். நெல்லு. சொல்லுங்க சார். யோ, மரியாதையா உண்மையை சொல்லு. எப்படி அது நடந்துச்சு? எனக்கு ஒன்றும் தெரியாது சார். ஏய் சார் சார் உண்மையை சொல்ல போறியா இல்ல அரவாங்க போறியா? சொல்றா. சார் சொல்லியா? ஏய், சொல்றா. சொல்ல போறியா இல்லையா? சொல்லு. உண்மையை சொல்டா. சார் உண்மையை சொல்லிடுறேன் சார். சொல்லிடுறேன். கலெக்டர்ல இருந்து மினிஸ்டர் வரைக்கும் எல்லாருக்குமே தட்டின் பூந்து விளாண்டுருக்கு சார். ஒன்றும் பண்ண முடியாது சார். கோட் பண்ண அமௌண்ட்டோட 2 மடங்கு கமிஷன் கொடுத்து டெண்டரை வாங்கிட்டாங்க சார். ஐயோ, வேணாம் சார், வேணாம் சார். தோ போயிடியா? வேணாம் சார். போயிடின்றல்ல. போ. நான் வரேன் சார். சார் இது போதும் சார். இந்த விஷயம் மட்டும் நியூஸ்ல வந்தா இத்தனை வருஷமா ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனி சேர்த்து வச்சிருந்த மரியாதை கௌரவம் எல்லாமே காத்துல போயிடும் சார். இந்த கம்பெனியை பழி வாங்கறதுக்கு எனக்கு ஒரு நல்ல சான்ஸ் சார். ஆமா சார். வாங்க சார் போலாம். அப்பா, ஐஸ்வர்யா பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சதா? கண்டினியூவா ட்ரை பண்ணிட்டே இருக்கேன், கனெக்ட் ஆக மாட்டேங்குது. இவ என்னத்த பண்ணி வச்சிருக்கானே தெரியலையே. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கால் பண்ணேன். இன்னும் டெண்டர் முடியலன்னு சொன்னாங்க. நம்ம வேண்டாம் வேண்டாம் எவ்வளவு சொல்லியும் கேட்காம அவ இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்கா ப்ரோ. டெண்டரை மட்டும் அவ சக்சஸ் பண்ணாம வரட்டும், அதுக்கப்புறம் இருக்கு பாருங்க, அவளை ஒன்று இல்லாம பண்ணிருவேன். டெண்டர் ஏலம் விடுற இடத்துல தான் கால் பண்றேன். அட்டென்ட் பண்ணு ப்ரோ. பேசாதே. ஹலோ, என்ன சொல்றீங்க? அப்படியா? கிரேட். சரி, ஓகே, நான் உங்களுக்கு அப்புறம் கால் பண்றேன். ஓகே, பை. என்னாச்சு மாமா? ஐஸ்வர்யாக்கு டெண்டர் கிடைச்சிச்சு பாரு. நான் தான் சொன்னேனே, அம்மா காரணம் இல்லாம நம்ம ஐஸ்வர்யா அம்மாவை டெண்டர் எடுக்க சொல்ல மாட்டாங்கன்னு. ஐஸ்வர்யா அம்மா நம்ம கம்பெனி பேரை காப்பாத்திட்டாங்க. ஐஸ்வர்யா அம்மா வந்ததும் அவங்களுக்கு சுத்தி போடணும். ஆபரேஷன் சக்சஸ், பட் பேஷண்ட் நோ வே. என்ன மாமா சொல்றீங்க? 200 கோடிக்கு மேல செலவாகிற டெண்டரை 100 கோடிக்கு ஓகே பண்ணிருக்கா. இதனால நமக்கு லாஸ் தான் ஆகும். நடந்தது எல்லாமே அவ வீம்புக்கு பண்றதுப்பா. எப்படியாவது இந்த ப்ராஜெக்டை எடுத்தே ஆகணுங்கிறதுக்காக 100 கோடி ரூபாய்க்கு கோட் பண்ணி இந்த காரியத்தை சாதிச்சிருக்கா. நான் போறேன் சொன்னப்ப என்னை விட்டுருந்தீங்கன்னா அங்க போய் கஜேந்திரன் அரைஞ்சி அவமானப்படுத்தினத பகிரங்கப்படுத்திருப்பேன். அவளும் மூட் அவுட் ஆகி டெண்டர் மீட்டிங் அட்டென்ட் பண்ணாம கிளம்பிருப்பா. கிடைச்ச நல்ல சான்ஸும் மிஸ் ஆயிருச்சு. ஐஸ்வர்யா, என்னது? அப்படியா? சரி சரி, நான் பாக்குறேன். அருண், அப்பா முதல்ல டிவி ஆன் பண்ணு. நியூஸ் சேனல் போடு. என்னாச்சுப்பா? நீ முதல்ல நியூஸ் சேனல் போடு அருண். அப்பா, என்னாச்சு? வணக்கம். பிரபல கட்டுமான நிறுவனம் அரசாங்க டெண்டர் எடுத்ததில் முறைகேடு. உயர் அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்து காரியம் சாதித்ததாக புகார். சென்னை வேளச்சேரியில் அமைய உள்ள வீட்டு வசதி குடியிருப்பு வளாகத்துக்கான டெண்டர் விடும் நிகழ்வு மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில் இன்று நடந்தது. பல்வேறு கட்டுமான நிறுவனங்கள் கலந்து கொண்ட அந்நிகழ்வில் பிரபல தொழிலதிபர் ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரி அவர்களுக்கு சொந்தமான ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனியின் கட்டுமான நிறுவனமும் கலந்து கொண்டது.
மற்ற போட்டி நிறுவனங்களை பின்னுக்கு தள்ளி மிக குறைந்த தொகையில் முதல் முறையாக அரசாங்க டெண்டரை எடுத்துள்ளது. இந்த விஷயம் எல்லாராலும் மிகப்பெரிய சாதனையாக பார்க்கப்பட்டது. ஆனால் சிறிது நேரத்திலேயே அந்த சாதனையின் பின்னணியில் லஞ்சமும் அதிகார துஷ்பிரயோகமும் தலைவிரித்து ஆடியுள்ளது. ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனி லஞ்சம் கொடுத்தே இந்த டெண்டரை வாங்கியதாக பரவலாக பேசப்படுகிறது. சின்னையா, வேற சேனல் மாத்துங்க. Vaccination for the 18+ age group. பழைய சேனலே போடு. இந்த செய்தி வெளிச்சத்திற்கு வந்து அனைவரையும் அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது. மாமா, இப்ப இந்த நியூஸ் ஒரு சேனல்ல மட்டும்தான் ஓடிட்டு இருக்கு. வேற சேனல் எதுலயுமே வரல போல. இப்பதான் பிரேக்கிங் நியூஸ் ஆயிருக்கு பார்வதி. இதுக்கு மேலதான் மத்த சேனல்ஸ் எல்லாம் வரும். மாமா, இந்த நியூஸ் வேற வேற சேனல்ல வந்தா ஊரெல்லாம் பரவிடும். சீக்கிரமா எப்படியாச்சும் எதுலயும் வராம கொஞ்சம் தடுத்து நிறுத்துங்க மாமா. ஆமா ஆதி, பிரஸ் கிளப் மெம்பர்ஸ்ல உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட சொல்லி ஸ்டாப் பண்ண பாரு ஆதி. ஆமாம் ப்ரோ, நியூஸ் சேனல் கால் பண்றேன்ப்பா. யார் மச்சான்? ஆதி சார் கால் பண்றாரு. பேசு பேசு. ஹலோ சார், வணக்கம். சார் குட் மார்னிங், நான் ஆதித்யா. சொல்லுங்க சார். சார், நீங்க கவலைப்படாதீங்க. இன்னும் 5 நிமிஷத்துல எந்த சேனல்லயும் அந்த நியூஸ் வராது. அதுக்கு நான் கேரண்டி. தேங்க்யூ ஸோ மச். ஓகே சார், நான் பாத்துக்கிறேன் சார். ஆதி சார் தான் கால் பண்ணாரு. ஏதோ டிவில நியூஸ் வந்திருக்கான், அது வேற எதுலயும் வராம பாத்துக்கணும்னு சொல்றாரு. மத்த மீடியாக்கெல்லாம் கால் பண்ணி சொல்லிடலாம். ஆமா சொல்லிடலாம்டா. ஹலோ, என்னாச்சு மாமா? இன்னும் 5 நிமிஷம் இந்த விஷயம் ஆஃப் ஆயிடும். எந்த சேனல்லையும் வராது. ப்ரோ, இதுக்கு மேல என்னால பொறுத்துட்டு இருக்க முடியாது. நான் இப்பவே போய் அம்மா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். ஐயோ வேண்டாம் சின்னையா, இருங்க சின்னையா. இந்த மாதிரி ஒரு நியூஸ் டிவில வந்துச்சுங்கிற விஷயம் அம்மாவுக்கு தெரிஞ்சா இப்போ இருக்கிற நிலைமையில அம்மாவால தாங்கிக்க முடியாது. இல்ல நீ எப்படி இருந்தாலும் இந்த நியூஸ் அம்மாவுக்கு தெரியாதா போகுது. அது வரைக்கும் ஏன் காத்திருக்கணும்? நானே சொல்றேன், அப்பதான் அந்த ஐஸ்வர்யா அடங்குவா. அருண் உட்கார், அவசரப்படாது. முதல்ல இது ஃபால்ஸ் நியூஸான்னு மாத்த முடியுமான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் பேசிக்கலாம். நீ பொறுமையா இரு.
சொன்ன மாதிரியே கவர்மெண்ட் டெண்டர்ல நான் ஜெயிச்சிட்டேன். நிஜமாவா ஐஸ்வர்யா? ஆமா ஆண்டி, இங்க பாருங்க, இதான் சாங்ஷன் ஆர்டர். இத்தனை வருஷமா நீங்க வேண்டான்னு ஒதுங்கி இருந்த கவர்மெண்ட் டெண்டர்ல நான் கலந்துக்கிட்டு ஜெயிச்சிருக்கேன். குட், நல்ல விஷயம் ஐஸ்வர்யா. நீ என்ன அமௌண்ட் கோட் பண்ண? 100 crores ஆண்டி. 100 கோடியா? ஆமா. எப்படியாவது இதுல ஜெயிக்கணுங்கிற எண்ணத்துல அமௌண்ட் இவ்ளோ லோவா கோட் பண்ணிருக்க? கண்டிப்பா 100 கோடியில இந்த ப்ராஜெக்ட முடிச்சு கொடுக்கவே முடியாது. அட்லீஸ்ட் 200 crores ஆகும். கண்டிப்பா லாஸ் தான் நமக்கு. இந்த ப்ராஜெக்ட்ல ஏற்படுற நஷ்டத்தை இன்னொரு ப்ராஜெக்ட்ல சரி பண்ணலாம் ஆண்டி. இத்தனை வருஷமா இல்லாம இப்பதான் முதல் முறையா கவர்மெண்ட் டெண்டர் சாங்ஷன் கிடைச்சிருக்கு. இது நமக்கு கிடைச்சிருக்க லாபம் தானே. இது எல்லாம் சரியா வரும்னு நினைக்கிறியா ஐஸ்வர்யா? சரியா வரும் ஆண்டி, இமேல நம்பிக்கை வைங்க. ஆண்டி, நான் சொன்ன மாதிரியே சாதிச்சு காட்டிட்டேன். நீங்க என்கிட்ட சொன்ன மாதிரி கிஃப்ட் என் கையாலே கொடுக்கலாமா? அஃப்கோர்ஸ், நான் தான் அப்பவே சொல்லிட்டேனே, நீயே கொடுத்துக்கோ. வாவ், தேங்க்ஸ் ஆண்டி. தேங்க் யூ so much ஆண்டி. தேங்க் யூ so much ஆண்டி. ஐ அம் so grateful. நான் வரேன் ஆண்டி.